உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் நிலை, நான் அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிறேன். என்னை கைது செய்தவர்கள் சூரியன் உதிக்கும் முன்பே என்னை பிலாத்துவின் வீட்டிற்கு கொண்டு சென்றனர். அவையோர் நடுவே என்னை நிறுத்தி என் மீது அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினர். அதை ஒவ்வொன்றாக விசாரித்தான் பிலாத்து. என்னை சுற்றியிருந்த மக்கள் கூட்டத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். பலரை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். நான் போதிக்கும் போதும் அருள் அடையாளங்கள் செய்த போதும் இவர்களில் பலர் அங்கே இருந்தனர். என்னுடைய செயல்களை கண்டு என்னை இறைமகனாக கண்டனர். ஆனால் இன்று என் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் வைத்தபோது ஒருத்தர் கூட எனக்கு ஆதரவாக வரவில்லை. எல்லாவற்றையும் விசாரித்த பிலாத்து என் மீது குற்றம் எதுவும் இல்லை என 3 முறை கூறியும் மக்கள் கூட்டத்தினர் என்னை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரக்க கத்திய போது உண்மையை அறிந்த பிலாத்துவும் எதுவும் செய்யாமல் என்னை சிலுவை சாவுக்கு கையளித்தான். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? என்னையா சொன்னாதானே தெரியும். எம்டி உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு சுரேஷை மேனேஜர் ஆக போறார் சார். என்னையா சொல்ற? ஆமா சார், நான் உண்மையை தான் சொல்றேன். இப்ப என்ன சார் பண்றது? சுரேஷ் இந்த கம்பெனியில இருந்தாதானே அவனை மேனேஜர் ஆக்குவாரு. நீ போய் அவன் இல்லாதப்ப அவன் டிராயர்ல 50,000 ரூபாயை ஒழிச்சு வை. நான் அவனை கையும் கழுவுமா பிடிச்ச மாதிரி அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். அப்புறம் எப்படி அவன் மேனேஜர் ஆக்க போறான்னு நானும் பார்க்குறேன். சார், சூப்பர் ஐடியா சார். சரி, நான் சொன்னதை உடனே போய் செய். சிந்தனை: இறைவனின் மிகச்சிறந்த படைப்புகள் நாம். நமது எண்ணங்களும் செயல்களும் பிறரின் வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்கிறதா அல்லது வீழ்ச்சி தருகிறதா? ஒருவரை தீர்ப்பிடுகின்ற பொழுது அவரை மட்டுமல்ல, அவரில் வாழும் இயேசுவையும் தீர்ப்பிடுகின்றோம். எனவே இனியாவது ஒருவரை தீர்ப்பிடுவதற்கு முன் சிந்திப்போம், யாரை தீர்ப்பிடுகின்றோம் என்று. ஜெபம். இறைவா, நாங்கள் எங்களது எண்ணங்களிலும் செயல்களிலும் பிறரை இகழ்ந்து தீர்ப்பளிக்காமல் வாழவும் அவர்களின் தனித்துவத்தை மதிக்கவும் வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே சிலுவை சுமை எனக்கு தந்தார்.
இரண்டாம் நிலை. உனக்காக சுமக்க துணிகின்றேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கருவறை முதல் கல்லறை வரை, அகரம் முதல் நகரம் வரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் விரும்பும் ஒன்று உண்டு, அதுதான் சுகம். இதை நான் நன்கு உணர்ந்திருந்தேன். எனவே மக்களின் தோள்களிலிருந்து வறுமை எனும் சுமையை இறக்கி வைத்தேன். பாவம் எனும் சுமையை இறக்கி வைத்தேன். நோய் எனும் சுமையை இறக்கி வைத்தேன். மரணம் எனும் சுமையை இறக்கி வைத்தேன். சுமை சுமந்து சோர்ந்திருந்த உங்களின் சுமைகளை இறக்கி வைத்து இளைப்பாறுதல் தந்தேன். ஆனால் இம்மக்களோ நன்றி மறந்தவர்களாய் என் மீது சிலுவை எனும் சுமையை சுமத்தினார்கள். இந்த சிலுவையின் பாரத்தை சுமக்க முடியாமல் தவித்த என்னை பார்த்து சுகம் கண்டார்கள். ஹாய் கீர்த்தி, உள்ளவா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். புது பொண்ணு, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. ஆளே மாறிட்ட. ஆமாடி, கல்யாணம் ஆயிட்டாவே இப்படி தான். நிறைய மாற்றங்கள், நிறைய பொறுப்பெல்லாம் வந்துடும். ஆமாம், உன் மாமியார் எப்படி, நல்லா பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன். மஞ்சு, யார்கிட்ட அங்கே வெட்டி நாய் அடிச்சிட்ருக்க? என் ஃப்ரெண்டு வந்திருக்காத்த, அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வீட்டில் எத்தனை வேலை இருக்குது, நீ பாட்டுக்கு இங்கே வெட்டியாக பேசிகிட்டு இருக்க? இல்லை அத்தை, அது என்ன அத்தை, வீட்டில் காய்கறி ஒன்றுமே இல்லை. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துரு, மதியம் சமைச்சு வச்சிரு, துணியெல்லாம் துவைச்சி வச்சிரு, வீட்டை கூட்டி தொடச்சி வச்சிரு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. என்னடி, நீ மட்டும் தனியாக எப்படி இவ்வளோ வேலையும் செய்ய முடியும்? அவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்க, கேட்டுட்டு சும்மா இருக்கேன். இதான் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னியா? கீர்த்தி, நான் இந்த வீட்டு மருமக. இந்த வேலையெல்லாம் நான் செய்யாமல் வேற யார் செய்வா? மனசில் சந்தோஷத்தோடு பண்ணால் எந்த சுமையும் சுகமாக தான் இருக்கும். என்னமோ சொல்கிற, சரி. சிந்தனை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் ஏதோ ஒரு சுமை இருக்கும். அந்நேரத்தில் இயேசுவும் என்னோடு சேர்ந்து அந்த சுமையை சுமக்கிறார் என்று நம்பினால் சுமைகளெல்லாம் சுகமாக மாறும். எந்த சுமையும் அன்பால் சுமக்கும்போது அது சுமை அல்ல. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை சுமை இல்லை. ஒரு பாசமான தகப்பனுக்கு குடும்ப பாரம் சுமை இல்லை. ஒரு முன்னேற துடிக்கும் மாணவனுக்கு புத்தகம் சுமை இல்லை. அன்பு சுமையை சுமப்பதால் எந்த சுமையும் பாரம் இல்லை. என் சுமையை பகிர்ந்து கொள்ள இயேசு இருக்க நான் ஏன் பிறருக்கு சுமையாக இருக்க வேண்டும்? நான் ஏன் பிறர் தோளில் என் சிலுவைகளை சுமத்த வேண்டும்? என் பார்வையால், என் பேச்சால், என் செயலால், என் அதிகாரத்தால். ஜெபம். இயேசுவே, எனக்காய் சிலுவையை சுமந்த தெய்வமே, பிறர் சுமையை நான் சுமக்கவும், நானே பிறர் நெஞ்சில் என் பாவங்களால் பாரம் சுமத்தாமல் இருக்கவும் திறந்த மனம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். மூன்றாம் நிலை. நான் முதல் முறை கீழே விழுகின்றேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தால் நான் கீழே விழுந்தேன். என்னை விழ வைத்தது சிலுவையின் பாரச்சுமை அல்ல, மனிதர்களின் பாவச்சுமைகளால்தான். என்னை கல்வாரிக்கு இழுத்துச் சென்றவர்களின் பாவங்கள் இந்த போர் வீரர்களின் உள்ளங்களில் கொஞ்சம் கூட இரக்கமில்லை. ஏனென்றால் இவர்களெல்லாம் பாசமற்றவர்களால் எய்யப்பட்ட பாவ அம்புகள். இவர்கள் என்னை அடிமேல் அடி அடித்தார்கள், என் உடலை காயப்படுத்தினார்கள். என் காயத்திலிருந்து வடிகின்ற இரத்தத்தால் என் ஆடை செந்நிறமானது. வலியால் நான் கத்தினேன், அழுதேன், அலறினேன். ஆனாலும் இவர்கள் என்னை விடவில்லை. அனைத்தையும் தாங்கிக் கொண்டு எப்படியாவது கல்வாரியை அடைந்து விடலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் உங்கள் பாவங்களின் பாரச்சுமை என்னால் தாங்க இயலவில்லை. கீழே விழுந்தேன். மனிதனே, உன் பாவத்தின் பாரத்தால். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. என்னம்மா சசி, நாட்கள் பூரா உன்னை தான் கோயிலில் பார்க்க முடியுது, உன் மகளை பார்க்கவே முடியலையே. ஃபாதர், அவளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வாரத்தில் 6 நாளும் அவர் ரொம்ப பிஸி ஃபாதர். 8வது தானம்மா படிக்கிறா? 8வது படிக்கிற பிள்ளைக்கு அவ்வளோ பிஸியாவா இருக்கா? ஃபாதர், காலையில் 6 மணிக்கு டியூஷன், 8 மணிக்கு ஸ்விம்மிங் கிளாஸ், 9:30 மணிக்கு ஸ்கூல், 4 மணிக்கு ஷட்டில் ப்ராக்டிஸ், 6 மணிக்கு மியூசிக் கிளாஸ், 7 மணிக்கு டியூஷன். வந்து சாப்பிட்டு தூங்கிடுவா ஃபாதர். சர்ச்சுக்கு வரக்கெல்லாம் அவளுக்கு எங்கே ஃபாதர் டைம் இருக்குது? மற்ற நாட்கள்லாம் சரிதாம்மா, ஞாயிற்றுக்கிழமை கூட உன்னால் கூட்டிகிட்டு வர முடியாது. ஐயோ ஃபாதர், அவள் சண்டே மட்டும்தான் ஃப்ரீ. அதனால் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நான் விட்டுடுவேன். இப்போ அவள் சர்ச்சுக்கு வந்து என்ன ஃபாதர் பண்ண போகிறா? சிந்தனை. நம் குழந்தைகள் படிப்பிலும் விளையாட்டிலும் வேலையிலும் முதன்மையாக திகழ வேண்டும் என்று அவர்களை தயார்படுத்தும் நாம் ஆன்மீக காரியத்தில் மட்டும் கடைசியாக இருப்பது சரியா? ஒரு மனிதனுக்கு படிப்பும் திறமையும் மட்டும் இருந்தால் போதாது, நல்ல ஒழுக்கமும் இறை அச்சமும் இருக்க வேண்டும். இல்லையேல் சமுதாயத்தின் கடை எல்லையில் அவர்கள் விழுந்து கிடப்பார்கள். நாம் விழக்கூடாது என்பதற்காக அன்று இயேசு தரையில் விழுந்தார், எழுந்தார். நாம் தரையில் விழுந்து கிடப்போமா அல்லது இயேசுவோடு ஒன்றித்து பயணிப்போமா? ஜெபம். நாங்கள் பாவிகளின் கையாள்களாய் வாழாமல் சுயமாய் சிந்தித்து தீயவர்களோடு ஒத்துழைக்காமல் வாழும் வரத்தை பெற்றுத்தர புனித மரியே எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்து பேசும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். 4ஆம் நிலை. என் தாயை சந்திக்கின்றேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கீழே விழுந்த நான் எழுந்து நின்று என் பயணத்தை தொடர்ந்தபோது வீதியின் ஓரத்தில் என் தாய் நிற்பதை கண்டேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். ஆனால் எங்களால் எதுவும் பேச முடியவில்லை. அளவு கடந்த துக்கம் நம்மை தாக்கும்போது நாம் பேச முடியாமல் விம்மி விம்மி அழுவோம் அல்லது மௌனம் காப்போம். அன்று என்னை அரசனைப் போல் கழுதையில் அமரச் செய்து ஓசானா தாவீதின் புதல்வா என்று சொல்லி என்னை எருசலேம் தெருக்களில் கொண்டு சென்றனர். இன்றோ என்னை பிடித்து அடித்து சிலுவையை சுமத்தி ஒரு கல்வனைப் போல
கல்வாரிக்கு இழுத்துச் செல்கிறார்களே, அது ஏன் என்று என் அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை. என் அன்னையை அளவைத்து பேசாமடந்தையாக்கியது எது? பாவங்கள். சில பரிசேயர்களின், சதுசேயர்களின், பிலாத்துவின், போர் வீரர்களின் மனநிலையை கொண்டிருக்கிற மனிதர்களின் அடுக்கடுக்கான பாவங்களே. அம்மா, உமது முகத்தை பார்க்கும்போது என்னுள் புதிய சக்தி பிறக்கிறது. தொடர்ந்து அடியெடுத்து வைக்க கல்வாரி மலையை நோக்கி. டே ஜோ, ஏன்டா இங்கே வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். ஒன்றும் இல்லாமல் தான் இப்போ நீ சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறியா? இல்லைம்மா, இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன்ல, இந்த வேலை கிடச்சிருந்தா நல்ல சம்பளமாக இருந்திருக்கும். கடைசி ரவுண்டில் வந்து மிஸ் பண்ணிட்டேம்மா, அதுதான் கவலையாக உட்காந்துட்டு இருக்கிறேன். அட விடுடா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு கம்பெனியில் கிடைக்குது. இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு படுத்து தூங்கு. அம்மா அம்மா, எங்கே இருக்கீங்க நீங்கள்? டேய், இரு இரு, ஏன் இவ்வளவு பரபரப்பாக இருக்க? அம்மா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நேற்று அட்டன் பண்ண கம்பெனியை விட இங்கே இன்னும் சம்பளம் அதிகமாக இருக்குமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டா. இதிலிருந்து உனக்கு ஒன்று தெரியுதா? நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போகுதுன்னா கடவுள் நமக்காக இன்னொரு பெரிய விஷயத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இது இப்போ நிஜமாச்சு பார்த்தியா? உண்மையதாம்மா நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் உடனே சர்ச்சுக்கு கிளம்பி போய் அங்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வரேம்மா. நீங்களும் என் கூட வரீங்களா? சரி தம்பி, வா, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். சிந்தனை. ஒரு இக்கட்டான சூழல் வரும்பொழுது நம்மோடு யாரும் இல்லாமல் போனாலும் தாய் இருப்பாள். முன்னே போ, நான் இருக்கின்றேன் என நம்பிக்கை நட்சத்திரமாய் இருப்பாள். அதே போலதான் இயேசு கல்வாரிக்கு செல்லும்போது தன் தாயை சந்திக்கிறார். பெலன் இழந்து கிடந்த அவரை கண்டு, "ஓ மகனே, இறுதி வரை நான் உன்னோடு வருவேன்" என பெலன் தருகிறார் அன்னை மரியாள். இன்று துவண்டு கிடக்கும் நம் வாழ்வை தூக்கி நிறுத்த வருகின்றாள் அன்னை. எழுந்து நிற்போமா முன்னே செல்ல? ஜெபம். அன்னை மரியே, தீயோரின் கூட்டத்தில் சேர்ந்து உமது அன்பு மகன் மீது பாவம் என்னும் சிலுவையை சுமத்தி உமக்கு துக்கம் விளைவிக்காமல் புனித வாழ்வு வாழ உமது திருமகனிடம் எங்களுக்காய் பரிந்து பேசும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. 5ஆம் நிலை. எனது துன்பத்தில் துணை நிற்கும் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, என் மகளே, என் சுமையை இன்று யாராவது பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா? என்னுடைய பரிதாப நிலையைக் கண்டு யாருக்கும் மனம் இறங்கவில்லையா? என்னோடு இருந்தவர்களை தேடித் தேடி பார்த்தேன். கூட்டத்தில் யாருமே இல்லை. எல்லோரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டனர். வயிறார உண்டவர்கள் எங்கே? அற்புதங்கள் கண்டவர்களெல்லாம் இன்று எங்கே? ஏன் இவர்கள் இப்படி உணர்வற்றவர்களாய் சுயநலக்காரர்களாய் இருக்கிறார்கள்? என் தோள்பட்டை அழுத்தி என்னுடைய உடம்பில் பலமெல்லாம் வீணாகிவிட்டது. எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று ஏங்கினேன். நான் சென்ற இடமெல்லாம் உதவிகளை செய்தேனே, ஆனால்
இக்கோலத்தை கண்டு யாருக்கும் இரக்க குணம் இல்லையா? வழிப்போக்கனாக வந்த சீமோனை கட்டாயப்படுத்தி என்னுடன் சேர்ந்து சிலுவையை சுமக்கச் செய்தார்கள். அவரும் அன்போடு ஏற்று ஆறுதலாக என் பயணத்திற்கு உதவி செய்தார். உங்க பையனுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும். ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் வேணும், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஐயோ மாதாவே, நான் என்ன செய்வேன்? அம்மா, இன்னும் 2 மணி நேரத்தில் பிளட் வேணும், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். நான் எங்கே போவேன்? யார்கிட்ட உதவி கேட்பேன்? சப்பா, அம்மா என்னம்மாச்சு, ஏமா அழுகுறீங்க? என்னுடைய பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுமா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் ஏபி பிளட் வேணும்னு, இல்லைன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலம்மா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, என்னோட பிளட் குரூப்பு ஏபி நெகட்டிவ் தான். நான் உங்கள் பையனுக்கு பிளட்டு தரேன், கவலைப்படாமல் இருங்கம்மா. ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேம்மா. கடவுள் உங்கள் ரூபத்தில் வந்து எனக்கு உதவி செஞ்சிட்டாருமா. ரொம்ப நன்றிம்மா. சிந்தனை: நீங்கள் முன்பின் அறிந்திடாத மனிதர் யாராவது துன்பப்படுவதை பார்க்கும்போது கருணையோடு உதவி செய்ய முன்வந்தால் நீங்கள் இன்னொரு சீமோன். பசியால் இருப்பவர்களை, ஆதரவற்று அலைகிறவர்களை, தெருவோரம் சுருண்டு கிடப்பவர்களை, வறுமையில் வாடுபவர்களை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நினைத்து பாருங்கள். இவர்களுக்கு செய்வதெல்லாம் இயேசுவுக்கே செய்கிறீர்கள். கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து இதுதான் அவனுடைய விதி என்று செல்லாதீர்கள். துன்பப்படும் ஒவ்வொருவரையும் பார், அதில் துன்பப்படுவது இயேசுதான். உதவி என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். ஜெபம்: இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் அனைவரும் சுற்றுலா பயணிகள். என்னுடைய நலன், முன்னேற்றம், வலி, எதிர்காலம் என்று சுயநலமாய் வாழ்ந்துவிடாமல் பிறருடைய மகிழ்ச்சி, உயர்வு, முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடும் உயர்ந்த இதயத்தை நாங்கள் அடைந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். முகத்தை துடைத்தாள் என் முகத்தந்தே, ஈகம் மகம் சரிபாதி ஏற்க மறுத்தார், ஈகமகம் சரிபாதி ஏற்க மறுத்தார். 6ஆம் நிலை. என் முகம் துடைக்கும் வீரப்பெண் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோனின் உதவியோடு என் பயணத்தை நான் தொடர்ந்தேன். பசியினாலும் தாகத்தினாலும் என் உடல் வலுவிழந்து இருந்தது. என் முகமெல்லாம் வேர்வையும் இரத்தமுமாக இருந்தது. புழுதி காற்றடித்து தூசியும் மண்ணும் அதில் படிந்திருந்தன. அதை துடைக்க ஒரு துணி கூட எனக்கு கிடைக்கவில்லை. என் அவல நிலையை கண்ட பெண்களும் எனக்கு உதவ முன்வரவில்லை. காரணம் பயம். பயத்தின் காரணமாக அவர்கள் கடமையில் தவறி பாவத்தில் விழுந்து செயலிழந்தவர்களாய் நடைப்பிணங்களாய் என்னோடு சேர்ந்து கல்வாரிக்கு வந்தனர். அப்படி என்ன பயம் அவர்களுக்கு? உதவி செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம். தனக்கு ஏதாவது கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்ற பயம். தண்டனைக்கு தன்னை உட்படுத்தி விடுவார்களோ என்ற பயம். பயம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது. அதேபோல் அன்பு இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. அப்படி பயமில்லாமல் ஒரு பெண் என் அருகில் வந்தாள். அவள் என் முகத்தை துடைக்க வெள்ளை நிற துணியை தந்தாள். அவளின் அன்பு பாலை நிலத்தில் தாகத்தால் தவித்த மனிதனுக்கு நீர் கிடைத்தது போன்று இருந்தது. நிமிர்ந்து அவளை பார்த்தேன். தைரியத்தின் மறு உருவமாய் தெரிந்தாள் வெரோனிகா. ஒரு கோழையால் அன்பு செய்ய முடியாது. அன்பு என்பது கண்ட இடங்களிலும் வளரும் காட்டு மலர் அல்ல. அது பண்பட்டவரின் மனதில் மலரும் பாசமலர்.
அப்படிப்பட்ட பாசமலர்தான் வெரோனிகா. வாராணி, எப்படி இருக்க? உள்ள வா. அப்புறம் என்ன விஷயம்? வீடு தேடி வந்திருக்க? அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம். கண்டிப்பா நீ குடும்பத்தோட வரணும், சரியா? என்ன ராணி சொல்லுற? கல்யாணமா? அவ இப்பதானே காலேஜ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிற? அட நீ வேற, இந்த காலத்து பொண்ணுங்களை நினைச்சாலே பயமா இருக்கு. இவ பாட்டுக்கு காலேஜுக்கு போய் படிக்காம ஏதாவது காதல் அது இதுன்னு விழுந்துட்டான்னா அப்புறம் குடும்பமானம் என்ன ஆகுறது? அதுக்கு ஒன்றும் தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அவளுக்கு தன்னம்பிக்கைனா என்னன்னு சொல்லித்தர வேண்டிய நீயே இப்படி பயந்து ஒரு முடிவெடுத்தா எப்படி? நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனையை சமாளிக்கிற பக்குவம் கூட அவளுக்கு கிடையாது. உன்னோட பயத்துக்காக அவளோட கனவுகளை நசுக்கிறியே, இது நியாயமா சொல்லு? இப்போ என்ன பண்ண சொல்லுற? முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்து. பொண்ணை படிக்க வை. வாழ்க்கைன்னா என்ன, அதில் எதிர்நீச்சல் எப்படி போடணும்னு சொல்லிக் கொடு. அவளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்க்க கற்றுக்கொடு. இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு பொண்ணால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். உன்னோட பொண்ணுக்கு பயத்தை கொடுக்க போறியா, தைரியத்தை கொடுக்க போறியா? நீயே முடிவு பண்ணு. சிந்தனை. பெண் என்பவள் ஆழமான அன்பின் இலக்கணம். எங்கே உயிர் துடித்தாலும் தானும் சேர்ந்து துடிக்கும் தாய்மை பெண்ணிடம்தான் உண்டு. அன்புக்கு தாயைதானே உதாரணம் காட்டுகிறோம். பெண் என்பவள் அன்புக்கு அதிபதி என்பதால்தான் கடவுள் பெண்ணுக்கு தாய்மையை பரிசாக தந்திருக்கிறார். அப்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் தர வேண்டிய நாம் கட்டுப்பாடுகள் என்னும் சுத்தியால் அவர்களின் கனவுகளை நசுக்குவது சரியா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, பெண் என்பவளை பெண் என்பதற்காக இகழாமல் பெண்களையும் போற்றும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். எழுந்துவா திரும்பி வா என்றழைத்தே, இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். எழுந்துவா திரும்பி வா என்றழைத்தே, இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். 7ஆம் நிலை. நான் 2ஆம் முறை கீழே விழுந்து விட்டேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் தந்தை தன் படைப்புகளை என் முன்னே நிற்க வைத்து பெயரிடச் சொன்னால் நான் இவ்வாறு செய்வேன். மீனை பார்த்தேன், மீன் என்றேன். மானை பார்த்தேன், மான் என்றேன். மயிலை பார்த்தேன், மயில் என்றேன். குயிலை பார்த்தேன், குயில் என்றேன். மனிதனை பார்த்தேன், மலைத்து நின்றேன். என்னால் அவனை மனிதன் என்று சொல்ல முடியவில்லை. காரணம், அவனிடம் எந்த மனித குணமும் நான் காணவில்லை. என் கல்வாரிக்கு இழுத்துச் சென்றவர்களின் உணர்வுகள் கொடூரமானவை. அவர்களின் எண்ணங்கள் இரக்கமற்றவை. அவர்களின் செயல்கள் பயங்கரமானவை. ஆம், என்னை சிலுவையில் அறைய இழுத்துச் சென்ற அவர்கள் மனிதர்களே அல்ல. அவர்கள் அனைவரும் பாவத்தின் மறு உருவங்கள். அவர்கள் என்னை அளவைத்து ஆனந்தமடைந்தார்கள். என்னை கீழே தள்ளி நான் வழியில் துடித்தபோது அதிலே சுகம் கண்டார்கள். இவர்களின் கடின உள்ளத்தை கண்டு நான் சோர்ந்து விட்டேன். விழுந்தேன் மீண்டும் மண்ணில். டே, எப்படி இருக்க? நான் நல்லா தான்டா இருக்கேன். ஒன்னதான் ஆளே காணோம். இப்போதான் என் ஞாபகம் வந்துச்சா? டே, என்னடா இப்படியெல்லாம் கேட்குற? ரொம்ப வேலை மச்சான், அதான் அடிக்கடி வர முடியல. உன் ஞாபகம் இல்லாமையா? உனக்கு பிடிச்ச நெப்போலியன் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஐயோ சரக்கா, வேண்டாம் சாமி. இதனால் எனக்கு நிறைய பிரச்சனை. வேலை போச்சு, வீட்டில் மரியாதை போச்சு,
இப்போ தான் குடிக்கக்கூடாதுன்னு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கேன். திருப்பி இந்த சனியனை குடிக்க வச்சிடாத. டேய், சின்ன வயசுலேருந்து நான் உன்னோட இருந்திருக்கேன். நீ எத்தனை வேலை சொல்லி நான் செஞ்சுருக்கேன், எத்தனை விஷயத்தில் நான் உனக்கு துணையாக இருந்திருக்கேன். இப்போ நான் சொல்லி நீ குடிக்க மாட்டியா? அப்படிலாம் இல்லைடா, சொன்னால் புரிஞ்சுக்கோடா. இப்போ நீ குடிக்கல, நீ என் நண்பனே இல்லைடா. சரி, ஒரே ரவுண்டு தான். சிந்தனை. ஒரு மனிதன் சமூகத்தில் நடக்கும் தீமையிலிருந்து விலகி நிற்க நினைத்தால் அவனை மீண்டும் அந்த தீமையை செய்ய வற்புறுத்துகின்றோம். அவன் அதற்கு வழியாவிட்டால் அவனை புறக்கணிக்கின்றோம் அல்லது தொலைத்து கட்டுகின்றோம். கடவுளின் சாயலை கொண்டிருக்கும் நாம் மற்ற மனிதர்கள் தவறு செய்யும் போது அவர்களை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் கடவுளின் பிள்ளைகளுக்கு ஏற்ற பண்பு. மாறாக அவர்களை பாவம் செய்ய நாமே தூண்டினால் நம்மை நாம் மனிதர்கள் எனச் சொல்ல தகுதி அற்றவர்கள் ஆவோம். நல் மனிதனாய் இருந்து இயேசுவின் வாரசுமையை சேர்ந்து சுமப்போமா அல்லது நாமே பாரமாக மாறுவோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எம் வாழ்வை அழகான கல்லறையாக மாற்றாமல் அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றிட அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் நீதி செய்தார், ஐயோ அதையும் நீதி செய்தார். 8ஆம் நிலை. நான் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எருசலேமே, எருசலேமே, கோழி தனது குஞ்சுகளை தனது சிறகுக்குள் வைத்து காப்பது போல உம்மை காக்க துடித்தேன். ஆனால் நீ என் அருகில் வர மறுத்துவிட்டாய். என் மனம் திரும்பாத பாவிகளை பார்த்து நான் அழுதேன். நான் அழுவதை பார்த்து வழியோரம் இருந்த பெண்களும் அழுதனர். என் உடலில் இருக்கும் காயங்களின் வேதனையால் அழுகிறேன் என நினைத்து அந்த பெண்கள் அழுது கொண்டிருந்தனர். எனக்காகவா அழுகிறீர்கள்? நான் சாக பிறந்தவன். இது நானாய் தேர்ந்து கொண்ட அவல மரணம். என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கும் உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் சந்ததியாரின் பாவங்களுக்காகவும் அழுங்கள். நான் வேண்டுவது பரிதாப கண்ணீர் அல்ல, மனமாற்றத்தின் கண்ணீர். அம்மா அம்மா, எங்கள் ஸ்கூலில் அடுத்த வாரம் மைசூர் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா. நானும் போகணுமா? அதுக்கு 3000 rupees வேணுமா? சரி செல்லம், ஒரு 2 நாளில் அம்மா பணம் தரேன், சரியா? சரிம்மா, ஐ லவ் யூமா. சரி, நீ போய் விளையாடு, அம்மா பேசிட்டு வரேன். என்னடி இவ்வளவு செலவு பண்ணி உன் பொண்ணை டூருக்கு போடுமா? உனக்கு ஏற்கனவே வீட்டில் பல பிரச்சனை. இன்னும் 2 நாளில் வீட்டு வாடகை தரலைன்னா வீட்டை காலி பண்ண சொல்லுவாருன்னு சொன்னேன். இப்போ என்னடானா 3000 தரேன் டூருக்கு போன்னு சொல்கிற. இருக்கிற பிரச்சனையில் இது வேணுமா? நான் கஷ்டப்படுறதே என் பொண்ணு நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு தான். காசு இன்னைக்கு வரும் போகும், அதுக்காக என் பொண்ணு சந்தோஷத்தை கெடுக்க முடியுமா? நான் கஷ்டப்படுற மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. சிந்தனை. மனிதன் கலங்கும் போதெல்லாம் இறைவன் இறங்கி வருகிறார். மனிதன் கண்ணீர் விடும் போதெல்லாம் இறைவன் கரம் நீட்டுகிறார் துடைக்க. இதோ இயேசு. பிலாத்தின் முன்னிலையில் மௌனம் காத்த இயேசு. கசையால் அடிக்கப்பட்ட போதும், முள்முடி சூட்டப்பட்ட போதும், காரி உமிழப்பட்ட போதும், சிலுவை சுமத்தப்பட்ட போதும் மௌனம் காத்த இயேசு முதல் முறையாக வாய் திறக்கிறார்.
ஆறுதல் பெறுவதற்கு அல்ல, தருவதற்கு. ஆனால் நாம் மற்றவர்கள் துன்பப்படும் போது அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்காமல், நான் பட்ட கஷ்டத்தை அவர்களும் அனுபவிக்கட்டும் என்ற மனநிலையோடு இருப்பது நியாயமா? ஜெபம். இயேசுவே, உம்மை அழவைக்கும் பாவத்தை இனி நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். புனித மரியே, எங்கள் எண்ணம் ஈடேற உமது திருமகன் இயேசுவிடம் பரிந்து பேசும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். உறவே உறவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். உறவே உறவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். 9ஆம் நிலை. 3ஆம் முறையாக மண்ணில் விழுகின்றேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளி கைத்தட்டி சிரிப்பதில் அவர்கள் சுகம் கண்டார்கள். அழுவாரோடு அழுவது, சிரிப்பாரோடு சிரிப்பது, இதுதானே உண்மையான மனிதநேயம். ஆனால் இங்கு நான் அழும்போது ஏன் இவர்கள் சிரிக்கிறார்கள்? மண்ணோடு மண்ணாக கிடந்தவர்களையெல்லாம் மண்மீது மாமனிதர்களாக நடக்க வைத்தேன். ஆனால் இவர்கள் என்னை மண்ணோடு மண்ணாக்கி மகிழ்ச்சி அடைகிறார்கள். வேட்டை நெறியிலும் ஒரு நெறியுண்டு என்பார்கள். ஆனால் இவர்களிடம் எந்த நெறியும் என்னால் காண இயலவில்லை. தேலை தேனாக்கி, கல்லை கனியாக்கி, முல்லை மலராக்கி, பாளையை சோலையாக்கிய என்னை அவர்களது விருப்பப்படி வேட்டையாடினார்கள். வீழ்த்தப்பட்டேன் கொடியவர்களின் பசியை தீர்க்க. டேய் பேராண்டி, எங்கடா இருக்க? வாங்க பாட்டி, எப்போ வந்தீங்க? சரி, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு பிடிக்கும்னு பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்டா. அட போ பாட்டி, பீட்சா பர்கருன்னு சாப்பிட்ற வயசில் பலகாரத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கே. இரு, நான் இப்போவே பீட்சாவை ஆர்டர் பண்ணுறேன். பாத்தியா பாட்டி, எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட்டான்னு பார்த்தால. சரி, மதியானம் என்ன சாப்பாடு? பாட்டி, மதிய சாப்பாடே இதுதான். ஏன் உங்கள் அம்மா இல்லையா? அம்மா ஃபோனில் சீரியல் பார்க்குறாங்க, அவங்களுக்கு சமைக்கலாம் நேரம் இல்லை. ஐயோ, சரி, உன் தங்கச்சி எங்க? அந்த கூத்தை நீயே வந்து பாரு. என்னம்மா பண்ணுற? துணியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லை பாட்டி, காலையில் என்னோட ஃப்ரெண்டு இன்ஸ்டாவில் ஒரு ஃபோட்டோ போட்டு 10 நிமிஷத்தில் 1000 லைக்ஸ் வந்துடுச்சு. நானும் ஒரு ஃபோட்டோ போட்டு 50 லைக்ஸ்க்கு மேலே வரவே இல்லை. என்னடா இதெல்லாம் ஒன்றும் புரியல. பாட்டி, இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு. உங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணாதீங்க. சிந்தனை. ஊடகங்களை தேவைக்கும் நல்லவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கால அளவு குறித்து அவற்றை பயன்படுத்த வேண்டும். என் நரம்புகளில் இரத்த ஓட்டம் குறைந்து விட்டது. என் கணுக்கால்கள் வலுவிழந்து விட்டன. உங்களை தொட்டு குணமாக்கிய கைகள் சோர்ந்து விட்டன. ஆனால் என் இதயம் மட்டும் உங்கள் மீட்புக்காக துடிதுடிக்க 3ஆம் முறையும் வீழ்ந்து விட்டேன். ஜெபம். உமது சாயலாக என்னை படைத்த இறைவா, ஊடகங்களுக்கு சூழல் கைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் உமது படைப்பின் மேன்மையையும் அதன் நோக்கத்தையும் உணர்ந்து வாழ செயல்பட வரம் தாரும். ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். சுயநல ஆடையை நீ கொண்டா என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றார். சுயநல ஆடையை நீ கொண்டா என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றார். 10ஆம் நிலை. என் ஆடைகளை நான் இழக்கின்றேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த மனித குலத்திற்கு நான் கொடுத்த ஆடைகள்தான் எத்தனை எத்தனை. உடல் நலம் எனும் ஆடை, உள்ள அமைதி எனும் ஆடை, பாவ மன்னிப்பு எனும் ஆடை, என் உடல் எனும் ஆடை, என் உயிர் எனும் ஆடை, இவை அனைத்தையும் அணிவித்து அழகு பார்த்தேன். அதற்கான பரிசோ ஆடையின்றி நிர்வாணமாக்கி ஆதி மனிதன் ஆதாமை போல் அவமானத்தின் உச்சகட்டத்தில் உருக்குலைந்து நின்று கொண்டிருந்தேன். 3 ஆண்டுகள் ஊர் ஊராய் திரிந்து உலகமே என் பின்னால் ஓடி வந்து ஒரு மாபெரும் தலைவராக என்னை மதித்த மக்களின் முன்னிலையில் ஆடையின்றி நின்றபோது என் நெஞ்சம் அவமானத்தினால் கூனிக் குறுகியது. அற்பமானிடா, உன்மேல் அன்பு கொண்டு ஆவி கொண்டு உன்னை உடுத்த ஆசைப்பட்டேன். அதற்கா என் ஆடைகளை களைந்து அவமானப்படுத்துகிறாய்? என்னிடமிருந்து கடைசி சொத்தையும் களவு கொண்டாயே. இதயமற்ற செயலை செய்து உங்களை மனிதர்கள் என்று கூறிக்கொள்வது எவ்வாறு சாத்தியமாகும்? அப்பா, நாளைக்கு என் பிறந்த நாளுப்பா. ட்ரெஸ் எடுக்கணும், பணம் கொடுங்க. ஆமால, நாளைக்கு உன் பிறந்த நாள் தானே, நானும் மறந்தே போயிட்டேன்ப்பா. இந்தா காசு வாங்கிக்கோ, நல்ல ட்ரெஸ்ஸா நீயே செலக்ட் பண்ணி நீயே வாங்கிக்கோ, சரியா? ட்ரெஸ் நல்லா இருக்காப்பா, ரொம்ப காசுன்னு சொன்னாங்க, குறைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. எப்படியும் நான் பேசி அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டேன்ப்பா. டேய், என்னடா ட்ரெஸ் வாங்கியிருக்க நீ? இந்த ட்ரெஸ்ஸை உடலை மறைக்கிறதுக்கா இல்லை உடலை காமிக்கிறதுக்கா? பேண்ட் என்னன்னா லோ ஹிப்பில் இருக்குது, ஷர்ட்டு அங்கங்கே கிழிஞ்சு தையல் தொங்குது. என்னடா ட்ரெஸ் வாங்கியிருக்கிறது? அப்பா, இதுதான்ப்பா இப்போ ட்ரெண்டு. இப்படி போட்டால் தான்ப்பா ஸ்டைலாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாதுப்பா. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. சிந்தனை. அன்பிற்குரியவர்களே, இன்று உடலை மறைக்க உடை தேவையல்ல, உடலை பார்க்க உடை என்று வந்துவிட்டது. ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். இன்று பாதி கூட ஆடை இல்லை. மறைக்கப்பட வேண்டியவை அனைத்தும் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இந்த சமுதாயத்தில் பல கொடிய நிகழ்வுகள் தலை தூக்குகின்றன. வெளிநாட்டு கலாச்சாரம் எப்போது இந்தியாவிற்கு வந்ததோ அன்று ஆடை மட்டும் மாறவில்லை, ஆளும் மாறிவிட்டான். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு துணி எடுத்த காலம் சென்றுவிட்டது. இப்போது அவர்களாகவே நாகரீகமற்ற ஆடை அணிந்து ஆனந்தப்படுகிறார்கள். சிறிது கண்டித்தால் வயதான பிறகு கண்டுகொள்ள மாட்டேன் என்பார்கள். இப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிறோம். உடலையும் உயிரையும் காத்த உடை இன்று கவர்ச்சி பொருளாக மாறிவிட்டது. கடவுள் கண்ணீரோடு நிற்கிறார். அவர் உடை பறிபோனதற்கு அல்ல, நமது உடை கவர்ச்சி பொருளாக மாறியதற்கு. சிந்திப்போம். எனது உடையால் பலரை கவர்ச்சிக்குள்ளாக்கி அவர்களை தவறான சிந்தனைக்கு கொண்டு சென்ற தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். கடவுளின் கண்ணீரை நம் கரங்களால் துடைப்போம். கல்வாரி பயணத்தில் கர்த்தரோடு நடை போடுவோம். ஜெபம். அன்பு இறைவா, என்னுடைய வாழ்வில் எத்தனையோ முறை என் உடை அலங்காரத்தால் பலரை கவர்ந்து பாவத்தில் விழச் செய்திருக்கின்றேன். உடையின்றி தவித்த யாசகர்களுக்கு மத்தியில் சற்றுகூட யோசிக்காமல்
சத்தமில்லாமல் சென்றிருக்கின்றேன். என்னை மன்னியும். உடையின்றி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் உயிராய் உறவாய் வாழ வரம் வேண்டுகின்றேன். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். 11ஆம் நிலை. சிலுவையில் அறையப்படுகிறேன் நான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மகனே, மகளே, உனக்காக நான் பலியானேன். எனக்காக நீ ஏன் உன்னையே மாய்த்துக் கொள்கிறாய்? இறைவனோடு மகிழ்ந்திருந்த நான் மனிதனோடு துன்புற பணிந்தேன். நன்மை செய்ததற்கு நாற்பட்டு கிழித்து நடுமரத்தில் அறைந்தார்கள். உன்னை அன்பு செய்ய அரவணைக்க விளைந்த என் கரங்களில் இன்று ஆணிகள் அடித்து அழுத்துகின்றன. வலியை தாங்க முடியாமல் கதறுகிறேன். கேட்பார் யாருமில்லை. உடல் வலியை விட உள்ளத்தின் வலியே ஆழமாக வெளிப்பட்டது. அதனால்தான் என்னவோ, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று என்னை எறியாமல் உரைத்தேனோ. அம்மா, அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? என்னோட கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னம்மா செய்யறது? அங்க செல்ஃப்ல ஒரு டப்பா ஆணியும் சுத்தியும் இருக்கு, எடுத்துக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு வாப்பா. இந்தாங்க அம்மா. உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருமோ அப்போ இதிலிருந்து ஆணி எடுத்து சுவத்துல அடி. இந்த ஆணியெல்லாம் முடியும் போது உனக்கு கோபமே வராதியா. சரிம்மா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன். இப்போ எனக்கு கோபம் வரலம்மா. வாப்பா, அந்த ரூமுக்கு போய் பார்க்கலாம். இந்த ஆணி எல்லாத்தையும் இப்போ பிடுங்கி எடு. எல்லா ஆணியும் பிடுங்கிட்டேன் அம்மா. இங்க வாயா. இங்க ஒரு அழகான படம் முன்னாடி இருந்துச்சு. இப்ப பாரு எப்படி இருக்குதுன்னு. உன்னோட கோபம் இந்த ஆணி மாதிரி தான் தங்கம். ஆணியை பிடிங்கிடலாம், ஆனா அது விட்டுட்டு போற காயத்தை சரி செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படியே சரி செஞ்சாலும் அதோட தழும்பு அப்படியே தான் இருக்கும். அதனால இனி நீ யாருகிட்டையும் கோவப்படாதையா. சிந்தனை. கோபம் தலையான பாவங்களில் ஒன்று. கோபம் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தும், மற்றவர்களை காயப்படுத்தும். இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது அவர்களுக்காய் அவர் தந்தையிடம் மன்றாடினார். அவரை அப்போது அவரின் சாயலாய் இருக்கும் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? சிந்திப்போம். ஜெபம். அன்பு தந்தையே, எங்கள் கோபத்தால் மற்றவர்களை காயப்படுத்தாமல் அவர்களை நீர் அன்பு செய்தது போல நாங்கள் அன்பு செய்ய எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் கண்டே மூழ்வாயோ? இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் கண்டே
12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் என்று இறைவாக்கினர் எசையா கூறிய அனைத்தும் நிறைவேறியது. சிலுவையில் தொங்கிக் கொண்டு என் முன்னே நிற்கும் மக்களை பார்த்தேன். சிலர் என்னை ஒளித்துவிட்ட மகிழ்ச்சியில் சிரித்து கொண்டிருந்தனர். சிலர் எனக்காய் அழுது கொண்டிருந்தனர். தந்தையே, நீர் எனக்காக கொடுத்த பணியை நான் செய்து முடித்து விட்டேன். என் உடல் வலுவிழந்து போகிறது. இன்னும் சில நிமிடங்களே உள்ளன. என் முன்னே சொல்லில் அடங்காத துக்கத்தோடு என் அன்னை நிற்கிறார். அவரின் கண்கள் கண்ணீரோடு என் கண்களை பார்த்தன. இன்னும் ஒரு கடமை பாக்கி இருக்கிறது. என் அன்பு சீடன் யோவான் என் தாய் அருகே நிற்கக் கண்டேன். அவனை பார்த்து, இதோ உன் தாய், அம்மா, இவரே உம் மகன். எல்லாம் நிறைவேறியது. இருள் என்னை சூழ்கிறது. தந்தையே, என் ஆவியை உமக்கு ஒப்படைக்கிறேன். சார், உங்கள் பொண்ணோட ஸ்கேன் ரிசல்ட் வந்திருக்கு சார். சொல்லுங்கள் டாக்டர். உங்கள் பொண்ணுக்கு டைலேட்டட் கார்டியோ, அதாவது உங்கள் பொண்ணோட இதயம் மற்ற உடல் பாகங்களுக்கு இரத்தத்தை அழுத்தம் செய்ய முடியாமல் இருக்குது. இதுக்கு ஒரே வழி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். ஆனால் உங்கள் பொண்ணோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். அது ரொம்ப ரேரான பிளட் குரூப். இந்த குரூப்பில் டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டோனருக்கு எப்படியாவது ரெடி பண்ணுங்கள். ஆனால் 2 வாரத்துக்குள்ள ரெடி பண்ணணும். இல்லைன்னா உங்கள் பொண்ணை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஐயோ ப்ளீஸ் டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க. எவ்வளோ செலவாயிட்டோ பரவாயில்ல டாக்டர், என் பொண்ணை உயிரோடு எனக்கு வேணும் டாக்டர். நீங்கள் டோனரை முதல்ல ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியும். நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேங்க. என்ன சார், டோனர் கிடச்சிட்டாங்களா? கிடச்சாச்சுங்க டாக்டர். ரொம்ப சந்தோஷம். அவங்க டீட்டெயில் சொல்லுங்கள். ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேர் சாலமன், வயசு 50, பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். சார், என்ன சார் உங்கள் பேர் சொல்கிறீங்க? டாக்டர், என் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள் டாக்டர். நான் அவள் கூட தான் எப்போவும் இருப்பேன். அவள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் டாக்டர். அப்போது ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். நர்ஸ், ஆப்ரேஷன் டேட் ரெடி பண்ணுங்க. சிந்தனை. தியாகம் என்பது அடிப்படையில் நமக்கு பிடித்த ஒன்றை மற்றவர்களுக்காக இழக்க தயாராக இருப்பது. தியாகங்கள் பல வகையுண்டு. பெற்றோர் தம் பிள்ளைகளுக்காக செய்யும் தியாகம், இராணுவ வீரன் நாட்டுக்காக செய்யும் தியாகம் என பல வகையில் உண்டு. இந்த உலகத்திலேயே தலைசிறந்த தியாகம் நம் ஆண்டவர் நம்மீது கொண்ட அன்பிற்காக தன்னையே பலியாக்கினார். இந்த அன்பு நிலையானது, என்றும் மாறாதது என்பதை சிந்தனையில் சிந்திப்போம். ஜெபம். ஓ என் பாவமே, உன்னால் என் நேசர் இயேசு பட்ட பாடுகள் போதும். என்னை விட்டு நீ போய்விடு. நீ போக மாட்டாய். உன்னை விட்டு நான் போகிறேன் என நாங்கள் வாழ புனித மரியே உமது திருமகனிடம் பரிந்து பேசும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாளின் தாயை பதறுகிறாளின் தாயை 13ஆம் நிலை.
இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு தம் தாயார் மடியில் கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையிலிருந்து என் மகனின் உடலை படைவீரர்கள் இறக்கி என் மடியில் வைத்தனர். என் மகனே, என் வாழ்நாள் எல்லாம் எத்துணை கஷ்டங்கள். கடவுளின் தூதர் எனக்கு மங்கள வார்த்தை அருளியபோது நான் உன்னை பெற்றெடுக்க பெத்லகேம் நகர் முழுவதும் இடமில்லாமல் துடித்தபோது, நீ பிறந்த பின் உன்னை கோவிலில் காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தபோது, உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் சொன்னபோது, ஏரோது அரசன் உன்னை கொல்ல வந்தபோது, உன்னை காப்பாற்ற இரவோடு இரவாக எகிப்திற்கு சென்றபோது, 12 வயதில் நீ காணாமல் போனபோது, ஐயோ, என் நெஞ்சம் நொறுங்கியது. 30 வயதில் நீ வீட்டை விட்டு வெளியே இறைப்பணிக்கு சென்றபோது என் இதயம் கனத்தது. ஆனால் இதையெல்லாவற்றையும் விட உனது உயிரற்ற உடலை எனது மடியில் வைத்தனரே, அப்போது எனது இதயம் சுக்கு நூறாக நொறுங்கியது. உன்னுடைய மிருதுவான உடல் முழுவதும் கசையடியால் காயங்களால் உருக்குலைந்து கிடக்கிறதே. அழகே, அமுதே, என் உயிரே, என் கண்மணியே என்று உன்னை கொஞ்சி உறங்க வைத்த என் மடியில் இப்போது உணர்வில்லாமல் இரத்தக் கரையோடு படுத்திருக்கிறாயே. ஐயோ, என் மகனே என்று உரக்க இந்த எருசலேம் நகர் முழுவதும் அதிரும் அளவிற்கு நான் அழுக வேண்டும் என்று எண்ணியபோது, எங்கே என்னுடைய அழுகை உன் தியாகத்தை கெடுத்துவிடுமோ என்று அஞ்சி என் உள்ளத்தில் நான் அதை மீண்டுமாக அடக்கி வைத்தேன். உன்னால முடியலன்னா உங்க அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட வேண்டியதானடா. அப்படி செஞ்சுட்டா என் கௌரவம் என்ன ஆகுறது? ஊருக்குள்ள என்னை பற்றி என்ன பேசுவாங்க? அப்படின்னா என்னடா பண்ண போற? அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. அவங்க வெளியே வராத மாதிரி ஒரு ரூமில் வச்சு பூட்ட போகிறேன். அப்புறம் இந்த ஊருக்குள்ளே என் மரியாதையும் குறையாது, இந்த கிழட்டுங்க தொல்லையும் இருக்காது. சிந்தனை. அன்னை மரியாள் தன் மகனிற்காக அன்பினால் கண்ணீர் சிந்தினார்கள். ஆனால் இன்று பல தாய்மார்கள் தன் மகனின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்காததால் கண்ணீர் சிந்துகிறார்கள். அந்தஸ்து, கௌரவம், புகழ் போன்றவற்றிற்காக தன் தாயின் கண்ணீரை துடைக்காத அன்பற்ற இதயங்கள் இன்னும் துடித்து கொண்டுதான் இருக்கின்றது. பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்த்த காலம் போய் இன்று வீட்டையே முதியோர் இல்லமாக மாற்றும் காலம் வந்துவிட்டது. நம் வீடுகளும் முதியோர் இல்லமாக நாளை மாறலாம். அன்பு நம் இதயங்களில் வற்றிப் போனால். ஜெபம். அன்பு இயேசுவே, எம் உள்ளமும் இல்லமும் அன்பினால் நிறைந்திட, அன்னையும் அன்பும் வாழும் இதயங்களாகிட அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதையும் வரை உயிர்க்காதே. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கிறிஸ்து
கல்லறையில் புதைக்கப்பட்டார். எத்தனையோ கோடி மனிதர்கள் நமக்கு முன்னில் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்து போய்விட்டனர். ஒவ்வொரு கல்லறையும் நமக்கு ஒரு நாள் மரணம் உண்டு என்று எடுத்துச் சொல்லும் ஒரு போதி மரம். இந்த அற்பமான ஆயுள்தான் எத்தனையோ ஆட்டங்கள். புகழ் இமையை உயர்ந்தாலும் பல கோடிகள் சேர்ந்தாலும் உலகை ஆண்டு நடந்தாலும் கடைசியாக நாம் அடங்கப் போவது கல்லறையில்தானே. உலகையே ஆட்டி படைத்த எத்தனையோ தனி மனிதர்கள் மண்ணோடு மண்ணாய் மக்கிப் போய்விட்டனர். நாம் நம்பும் புகழ் மங்கிப் போகும். நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள், நம் பெயர்கள், நான் தான் என்ற ஒரு கௌரவம் விட்டு போகும். உடல் வலியும், அழகு உதிர்ந்து போகும். உயிர் உடலை விட்டு போக சாவுக்கு வெற்றி. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும் வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்து இறந்து போது சாவும் இறந்து போனது. இயேசு கிறிஸ்து சாவை புதைத்துவிட்டு தான் மீண்டும் எழுந்து வந்தார். இயேசு உயிர்த்தார், சாவு உயிர்க்கவில்லை. ஏப்பா அருண், ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? ஃபாதர், நான் பெரும் பாவி ஃபாதர். சொந்த வீட்டிலே திருடிட்டேன் ஃபாதர். அப்படியா அருண்? திருடிய பொருட்களை உன் வீட்டிலே கொண்டு போய் வச்சிருப்பான். இல்லை ஃபாதர், அப்பா கேட்டபோது நான் நல்லவன் போல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ கஷ்டமாக இருக்குது ஃபாதர். அருண், நீ உன் தப்பை உணர்ந்ததே கடவுளின் செயல்தான். நன்றி கடவுளே. இந்த சங்கடமான நிகழ்வு எல்லாமே இயல்புதான். பெற்றவங்க கிட்ட பொய் சொல்லி தப்பிக்கிறதை விட உண்மையை சொல்லி மாட்டிக்கங்க. பொய்யை விட உண்மை அழகானது, மன நிறைவு தருவது. சிந்தனை. இயேசுவின் அடக்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது போலவே நாம் நமது பாவங்களை எல்லாம் கல்லறைக்குள் அடக்கம் செய்துவிட வேண்டும். நம்மையே நாம் சோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. காசுக்கு அடிமையான யூதாஸ், பதவிக்கு அடிமையான பிலாத்து, வினோத பிரியத்திற்கு அடிமையான ஏரோது, பொறாமைக்கு அடிமையான தலைமை குழுக்கள், அறியாமைக்கு அடிமையான பாமர மக்கள், இவர்களின் வரிசையில் நாம் நின்றால் நிற்கும் இடத்தை மாற்றிக்கொள்வோம். வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, எம் வாழ்வை அழகான கல்லறையாக மாற்றாமல் அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றிட அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பரிசுத்த பாப்பானவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியுமான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தலை தாழ்த்தி வணங்கி ஆண்டவருடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்கும் உங்களுக்கு பின்னும், உங்களையும் உங்களது குடும்பங்களையும் இந்த நாள் வழியாக நிறைவானத்தை ஆசீர்வதித்து இங்கு வந்திருக்கின்ற உங்களையும் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக நடித்து எல்லோரையும் முருக வைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவதாமே உங்கள் மேல் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித ஜான் போஸ்கோவே, புனித ஜான் போஸ்கோவே, புனித ஜான் போஸ்கோவே. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. அப்படியே உட்காருங்களா, நடிச்சவங்களா அப்படியே உட்காரு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்படி இருந்தது? சூப்பரான சூப்பர். உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருக்குது. அழகா நடிச்சாங்க. பெரியவங்க, ஜீசஸ் கேரக்டர் இருக்கிறவங்க, அவரோடு இருக்கிறவங்க, யார் போகாதீங்க, ஒரு 5 நிமிஷம் அவங்க நடித்தவங்க. அப்புறம் ஜெபம்ஸ்னு அழகான குழந்தைகள், சிறு குழந்தைகள், எவ்வளோ தத்துவமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம பிள்ளைகள், திவ்யேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரம் பிள்ளைகளாக ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அப்புறம் நாடகம் நடித்தவங்க சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப தத்துவமாக இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி லைட் போட்டவங்க, இதெல்லாம் இயக்குனவர்கள், ஆசிரியர், மறைக்கல்வி ஆசிரியர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள். இதில் என்ன பியூட்டின்னா, நான் ஏற்கனவே ஒரு 15 வருஷமாக இந்த நாடகத்தை ஒவ்வொரு பங்குகள் செல்வபுரம், அவினாசி, அப்புறம் மணல்காடு, பழனியார்பாளையம், மணல்காடு, அப்புறம் கடைசியில் இங்கே வந்து போட்டுருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் அருமையாக இருந்தது. மற்ற எல்லா இடத்தை விட கொஞ்சம் போகாதீங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி காட்டுவது வந்து நம்ம நின்னாது மட்டும்தான். ஓகே, இந்த இடத்துல என்ன பியூட்டினா, ரெக்கார்டிங் பண்ணது சிறப்பாக இருந்தது. ஜோர கைதுக்கும் ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது. சினிமாவில் பண்ண மாதிரியே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தரத்தில் வந்து படிக்க வச்சேன், 4-5 பேர்த்து உட்கார வச்சு படிக்க வச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அத்தனை இவங்களே ரெக்கார்ட் பண்ணாங்க. ரெக்கார்ட் பண்ணது நேச்சராக இருக்கும் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருமே எல்லாமே ட்ரெஸ்ஸு போட்டது எல்லாமே சொல்லிட்டே இல்லை. ஒவ்வொன்றும் இந்த இது ரெக்கார்ட் பண்ணி இது கம்ப்யூட்டர் வழியாக இயக்குனவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவரும் சார்பாக எனக்காக ஜெபிக்கிறேன். இப்போ ஒன்றே யாராவது 2 பேர் வந்து எப்படி இருந்துன்னு சொல்ல முடியுமா? வாங்க, தைரியமாக வாங்க. நம்ம மக்களை, நம்ம குழந்தைகளை பாராட்டுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. வாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையிலே நாங்கள் எல்லோரும் நடித்த குழந்தைகளும் அப்படி அந்த டைமிங் ஒவ்வொன்றும் எங்கேயும் திசை ஒரு விளையாட்டாக பார்க்க முடியல, பக்தியாகவே பார்க்க முடிஞ்சது. அவ்வளோ அருமையாக, அவ்வளோ ப்ராக்டிஸ். எல்லாத்துக்கும் கோடி நன்றி. இவ்வளோ நடித்த அத்தனை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். கைதட்டுங்க. அவங்க சொன்ன மாதிரி உண்மையான அழுக வந்துச்சா இல்லையா? நான் கூட அழுகிற மாதிரி வந்துட்டு நான் அவ்வளவு அருமையாக இருந்தது. அவன் நடித்தது, அந்த வசனம் பேசுனது ரொம்ப தத்துவமாக இருந்தது. ஐயா ஃபாதர், நான் சொல்கிறேன், நல்லா பார்த்து கேட்டுக்குங்க. அந்த விரலிக்காவை நினைச்ச ஒரு பொண்ணு வந்து தள்ளு கழிச்சு பாரு,
அந்த பையனுக்கு அடிபடிச்சா நான் பயந்துட்டேன். அருமையான புள்ள. அந்த பொண்ணு நடிப்பு தான் சூப்பர். வெரி குட், வெரி குட். வேற யாராவது ஒருத்தர் சொல்ல வந்துறீங்களா? வாங்க வாங்க வாங்க. இன்னும் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தர் முன்னாடி வாங்க. நடிச்சிருக்கோம். அந்த லைன்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அழுதாங்க. அந்த படத்தையும் பார்த்துட்டு இங்க இருக்கிற காட்சியும் பார்த்துட்டு எல்லாருமே அந்த இருக்கிறவங்க எல்லாம் அழுதாங்க. என்ன சொல்றேன்னே தெரியல. அவ்வளோ அருமையாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப நாங்களாம் இங்கேருந்து 12:30 மணி 1 மணிக்குங்கெல்லாம் இங்கே வீட்டுக்கு போய் எல்லாம் பண்ணதில் எங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமான ஒரு இது கிடச்சிருக்குங்க ஃபாதர். நெசமா எங்களை என்ன சொல்கிறதுனே தெரியும் பாருங்க. ரொம்ப நன்றிங்க ஃபாதர். தேங்க்யூ, வெரி குட். வாங்க. ஏன்னா நம்ம பிள்ளையும் இல்லைங்களா, நம்ம மக்கள் இவ்வளவு சிறப்பாக நான் உண்மையுமே எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபாதர் சொன்ன மாதிரி இவ்வளோ சிறப்பாக நடக்கும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. இது பார்த்தா ஒரு சினிமா தேட்டரில் உட்காந்து நம்ம டிவி பார்க்குற மாதிரி ஒரு சத்தம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு சத்தம் கூட இல்லாத அளவுக்கு அவ்வளோ அமைதியாக இருந்தேன். இந்த ஒளி காட்சி மிக மிக சிறப்பாக இவ்வளோ எனக்கு இந்த வயதுக்கு நான் எங்கேயுமே இது மாதிரி நான் பார்த்ததில்லை. இந்த பங்கு தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு விழாவாக கொண்டாடுபவர். இன்று மிக மிக பெரிய விழாவாக கொண்டாடி இருக்கிறார் என்பதை மிக சந்தோஷத்துடன் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. என் பேரனுக்காக நேற்று ரிஹர்சலுக்கு இந்த இடத்துல நான் வந்தேன். அப்பையும் பார்த்துட்டு ரொம்ப 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 அழகாக அந்த பிள்ளைங்க செஞ்சிச்சுங்க. சின்ன குழந்தைங்க இவ்வளவு நேர்த்தியாக ரொம்ப பாராட்டுற அளவிற்கு அந்த பிள்ளைங்க செஞ்சதை பார்த்து அவனுக்குள்ள உண்மையாலுமே இது ரியலாக நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த கண்ணீர் விட்டு அந்த ஏசப்பாவை அந்த சிலுவையில் அறையும் பொழுதுலாம் என்ன அறியாமே நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் அந்த ஏசப்பா இங்கே இருந்து நடத்தின மாதிரியே இருந்துச்சு. இதை நடத்தின அத்தனை பேருக்கு நன்றி. இதை நடத்தின முக்கியமாக பங்கு தந்தை அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நன்றிம்மா. சிஸ்டர் யாரோ ஒருத்தர் வாங்க வாங்க. வாங்க வாங்க, யாரோ ஒருத்தர் வாங்க. இப்போ பிரதர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதுக்கு சிஸ்டர். இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒளியும் மொழியும். உண்மையிலே கல்வாரி எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்தாங்க. அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுதான் சொல்லுங்கள். அன்னை திரேசா உட்கார்ந்து நம் கப்புச்சின் ஃபாதர்ஸ் மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன் கண்டு ரொம்பவே அழகாக இருந்தது. ஒவ்வொரு இதையும் பார்க்கும் பொழுது உண்மையாகவே நடந்த மாதிரி இருந்தது. குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டர் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். தேங்க்யூ சிஸ்டர். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பங்குக்கு வர்றதே எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணார் இந்த வாரம் ஒளி காட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்ந்து வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பங்கில் என்ன பண்ணாலும் மக்களுடைய அந்த இன்வால்வ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்டிங்ஸை பிள்ளைங்க மக்கள்லாம் சேர்ந்து இந்த ட்ராமாவை இந்த இயேசுவோடைய பாடுகளை இவ்வளோ தத்ரூபமாக நடித்து காட்டினது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, பக்தியாக இருந்தது, எல்லாரையும் ஜெபிக்க தூண்டுவதாக இருந்தது. அதனால் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் எங்களுக்கு பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. உங்கள் அனைவருடைய கருத்துக்களையும் இந்த ஒரு 7-8 பேர் நல்லா பகிர்ந்துட்டாங்க. எதுக்காக எல்லாத்தையும் சொல்ல வச்சுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். அடுத்த இந்த 1 மாதமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி
சூப்பராக பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். யாரும் போயிடாதீங்க. நம்ம முதல்லேருந்து ஒவ்வொருத்தரும் இப்போ குழந்தைகள்னு அப்படியே வருவாங்க. எல்லாரும் கைதட்டி அவர்களை பாராட்டும், உற்சாகப்படுத்தும். இப்போ பிரதர் மல் கொடுப்பாரு. நம்ம குழந்தைகளை பாராட்டுவது இது ஒரு வாய்ப்பு. யாரும் போகாதீங்க, சேரெல்லாம் எடுத்து வைக்கணும். சிஸ்டர் வாங்க. சோதரி முன்னாடி கைதட்டுவோம். குழந்தைகள் அருமையா செஞ்சாங்க. 1 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து எவ்வளவு பொறுமையா நம்ம எல்லாரையும் ஜெபிக்க வச்சிருக்காங்க. அப்படியே நாடகம் அடிச்சு வாங்க வாங்க. வெரி குட், வாங்க. பார்த்து மைக் ஒயிரு கீழே மைக் ஒயிரு பார்த்து வாங்க. சிஸ்டர் வாங்க. மற்ற 2 சிஸ்டர்ஸ் வாங்க. எல்லாம் ஜோரம் கை தட்டுவோம். நாடகம் நடித்தவர் மிக அருமையாக நடித்தாங்க. ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை வச்சு மிக சூப்பராக நல்லா நடிச்சிருக்காங்க. வாங்க. ஜீசஸ் நடித்தவங்க வாங்க. ஜீசஸோடு நடித்தவங்க எல்லாரும் இப்படியே வாங்க வாங்க. அப்படியே மரக்கல்வி ஆசிரியர் வாங்க. மியூசிக் போட்டவங்க, லைட் போட்டவங்க, உதவி செய்தவங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மிக அருமையாக ரெக்கார்ட் பண்ணியவர்கள், வாய்ஸ் கொடுத்தவர்கள் எல்லாம் முன்னாடி வாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. முன்னோரை படித்தவங்க வாங்க. இதை யூடியூப்ல போட ஜோசுவா சகோதரன் ஜோசுவா அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக கைகளை தட்டி நன்றி தெரிவிப்போம். அது எப்போ யூடியூப்ல போட நான் மெசேஜ் போட்டு விடுறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜோசுவா வாங்க, அந்த பிரைஸ் வாங்க. அப்படி கை தட்டுவாங்களா? வெரி குட். ஒரு குழந்தை சொல்லுது. தேங்க்யூ, வெரி குட். மீண்டும் ஒரு முறை மறைக்கல்வி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இளைஞரிடமின்கள், மறைக்கல்வி குழந்தைகள் மற்றும் மற்ற காரியங்களை லைட் போட்டவர்கள், வாய்ஸ் கொடுத்தவர்கள், கம்ப்யூட்டர் இயக்கியவர்கள், எல்லோருக்கும் மைக் செட் உபயோகப்படுத்த உதவி செய்தவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடகம் நடித்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேலை, டேபிள் பெஞ்செல்லாம் அப்படியே கொண்டு போய் ஸ்கூலில் வச்சு போயிடும். ரொம்ப தேங்க்ஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அப்படியே சேரெல்லாம் அப்படியே அடிக்க வச்சு போட்டு போயிடும்.